ஓட்டு போட போற சிறுபான்மை மக்கள் ஒரு 5 நிமிஷம் இத கேட்டுட்டு உங்க ஓட்டு யாருக்குன்னு முடிவு பண்ணுங்க. நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நெறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் கம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி மத்த தமிழ்நாட்டு மாவட்டங்கள அ பார்க்குறப்ப. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு பண்ணணும். டிஎம்கே இல்லாம காங்கிரஸுக்கு ஓட்டு போடலன்னா, ஓட்டு ஸ்ப்ளிட் ஆயி பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்மள எதுக்காக சிறுபான்மை மக்கள்னு சொல்றாங்கன்னா, ஓவரால் தமிழ்நாட்டுல லெவல்ல நம்ம வெறும் 11% 13% பேர் தான் இருக்கோம். 2011 டேட்டா படி. மிச்சம் 85% மேல இந்துக்கள் தான் இருக்காங்க. ஸோ, இந்துக்கள் நெனச்சு பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்தா, எப்பவோ பிஜேபி உள்ள வந்திருக்கணும். ஆனா, தமிழ்நாடு அப்படிப்பட்ட மண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்கிற மக்களும் கிடையாது. ஸோ, அதனால தான் இதுவரைக்கும் பிஜேபியால உள்ள வர முடியல. ஸோ, இப்போ வந்து எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல பேர் பல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. பிஜேபி வந்துரும். அவர் அப்படி, அவர் இப்படி அப்படின்னு. ஆனா, அவரோட தேர்தல் அறிக்கைய நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வாசிச்சேன் ஃபுல்லா. ஸோ, எல்லாமே பிஜேபியோட கொள்கைகளுக்கு எதிரான கொள்கைகளா தான் இருக்கு. ஆரம்பத்தில இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் எகெயின்ஸ்டான கொள்கை தான் போட்டிருக்காரு. ஆனா, டைரக்ட்டா பிஜேபி எகெயின்ஸ்டா அவர் பேசாதது ஒரு பெரிய வருத்தம் தான். ஆனாலும் அவரோட கொள்கைகள் கரெக்ட்டா தான் இருக்கு. அதனால மக்கள் வந்து ரொம்ப சிந்திக்கணும். ஒருவேள விஜய் உள்ள வரலன்னா, இந்த டிஎம்கே கவர்மெண்டோட சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், பாலியல் பிரச்சனைகளா இருக்கட்டும், மது கடைகள் அதிகமா இருக்கிறதா இருக்கட்டும், போதை பழக்கங்களுக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் விரக்தி அடைஞ்சு, நான் பிஜேபிக்கே போறேன். நான் பிஜேபிக்கே ஓட்டு போடுறேன்னு நெனச்சா, அந்த 85% மக்கள்ல ஒரு பாதி பேர் நெனச்சா கூட பிஜேபி உள்ள வந்துரும். ஸோ இந்த டிஎம்கே ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட்ட ஃபார்ம் பண்ணி நல்லா ஒரு கவர்னன்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா மக்கள் வந்து அத தாண்டி வேற ஒண்ண யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க நல்லா பண்ணாததுனால, அவங்களே பிஜேபி உள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல விஜய்ன்னு ஒரு ஆள் வரதுனால, இப்ப இந்த ஓட்டுக்கள் கண்டிப்பா பிரிய தான் செய்யும். ஆனா, அது வந்து யாருக்கு பாசிட்டிவா போதுன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க சொல்ற மாரி அது டிஎம்கேக்கு பாசிட்டிவா போலாம், இல்ல ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவா போலாம், இல்ல விஜய்க்கே பாசிட்டிவா முடிஞ்சு அவர் ஜெயிக்கலாம். யாருக்குமே தெரியாது. ஏன்னா, விஜய்க்கு ஒரு அடையாளங்கிறதே இல்ல. அவர் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் ஓட்டு போடுவாங்க. இல்ல அவர் வந்து இந்த சாதிக்காரர் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிற ஒரு அடையாளம் விஜய்க்கு கிடையாது. அதனால தான் அவர் வேட்பாளர்களா முன்னிறுத்தாம, அவர முன்னிறுத்தி ஓட்டு கேட்கிறார். ஸோ இப்படி பார்க்கையில அவருக்கு கண்டிப்பா ஓட்டு விழும். ஆனா எங்க இருந்து யாரு போடுவான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால உங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்களுக்கு நீங்க போடுங்க. நீங்க அவங்க சொல்றாங்க, அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட்டு உங்க ஓட்ட நீங்க மாத்தி போட தேவையே இல்ல. நீங்க யாருக்கு போடணுமோ சிந்திச்சு உங்க மனசு என்ன சொல்லுதோ, நீங்க அதுக்கு போடுங்க. அத தாண்டி நீங்க எந்த நாய்ஸையும் காதுல வாங்கிக்காதீங்க. மே 4ஆம் தேதி நமக்கு என்ன நடக்க போதோ அது தெரிஞ்சிரும்.